முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஃப்ரீடம் மூவ்மெண்ட் நடந்துச்சு நமக்கு இந்தியா லெவல்ல தெரியும். ஆனா தமிழ்நாட்டுல நடந்த ஃப்ரீடம் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, யுனிக்னெஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, நமக்கு தெரியும் அங்க நடந்தது வந்து பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டா தான் நடந்திருக்கும் இல்லையா? அதாவது பிரிட்டிஷ் வந்து நம்மள விட்டு போகணும், நம்ம வந்து சுதந்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் போராடி இருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, அதாவது ஃப்ரீடம் மட்டும் கிடையாது. இருக்கிற சோசியல் ஈவில்ஸ் இருக்கு இல்லையா? கேஸ்ட் சிஸ்டம், அதுக்கப்புறம் சதி, இது மாரி நெறைய இருக்கு இல்லையா? இதுல இருந்துமே நம்ம வந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடி இருப்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த பாயிண்ட். ஓகேவா? ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, யுனிக்னெஸ் அப்படி சொல்றாங்க. யுனிக்னெஸ் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, பிகாஸ் ஃப்ரம் தி பிகினிங் இட் வாஸ் நாட் ஒன்லி எ ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ். அதாவது நாங்க இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் வாங்குறதுக்கு மட்டும் தான் என்ன பண்ண கிடையாது, போராட கிடையாது. என்ன சொல்றாங்க? ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் தி சோசியல் டிசபிலிட்டி இம்போஸ்ட் பை தி இந்த அப்பர் கேஸ்ட் இருப்பாங்க இல்லையா? அவங்க எப்படியெல்லாம் வந்து அந்த கேஸ்ட் சிஸ்டம், சதி இந்த மாரி நெறைய வந்து ஒரு சைல்டு மேரேஜ் நெறைய சோசியல் ஈவல்ஸ் இருந்துச்சுல்ல அந்த காலத்துல. அதுக்கு அகைன்ஸ்டா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்க வந்து போராடியிருப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுனுடைய ஸ்ட்ரகிள் அந்த ஃப்ரீடம் மூவ்மெண்ட் வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா?